World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய பேர் சிவம், சேலத்தில்ருந்து வரேன். இப்போ கும்ப லக்கணம் கும்பராசி இதில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை பூரா வெற்றி நல்லா வரணும் அப்படிங்கன்னா எந்த மாதிரியான இதுகளை பண்ணணும் ஐயா? பொதுவாக கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடைவதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. ஒரு 15 வகையான பரிகாரங்கள் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எடுக்கலாம். பாவங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கலாம், நட்சத்திரங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமேல் வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், அதுக்கப்புறம் பஞ்சபூத பரிகாரம், இப்படி நிறையா பரிகாரங்கள் எடுக்க முடியும். ஸோ இப்போ பாவங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் லாபம் ரெண்டுமே ஒரே கிரகமாக வரும். 2ஆம் அதிபதியும் குரு, 11ஆம் அதிபதியும் குரு. அப்போ அவங்களுக்கு வருமானமும் லாபமும் வரணுன்னாலே நண்பர்களுக்கு அடிக்கடி இனிப்பு தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது அற்புதமாக வேலை செய்யும். அதுலேயும் குறிப்பாக நெய்யினால் செய்யப்பட்ட கீ ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும். இப்படி பண்ணும்போது வருமானமும் உயரும், லாபமும் உயரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாவ ரீதியான பரிகாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 5, 8 குடைவன் புதனாக வராங்க. ஸோ 5, 8 குடைவன் புதன் அப்படிங்கிறனால 5ஆம் இடங்கிறது குழந்தைகள், 8ஆம் இடங்கிறது உள்ளாடை. ஸோ குழந்தைகள் போடக்கூடிய உள்ளாடைகளை வாங்கி கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரமாகும். அப்போ அவங்களுக்கு 5ஆம் பாவத்தில் நன்மை நடக்கும், 8ஆம் பாவத்துலேயும் நன்மை நடக்கும். இப்படி ஒவ்வொரு பாவங்களையும் கம்பைன் பண்ணி நம்ம அழகாக பரிகாரங்கள் எடுக்கலாம். இதையே காலபுருஷ தத்துவப்படியும் நம்ம எடுக்க முடியும். இப்போ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அது காலபுருஷத்துக்கு 11ஆவது வீடு. 11 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொலுசை குறிக்கும். அப்போ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க மற்றவர்கள் கொலுசு வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றி கிடைக்கும். கும்பம் அப்படின்னா கோபுரம்னு அர்த்தம். அப்போ கோபுர தரிசனம் பண்ணுறது கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு மெத்தடில் நம்ம ஆயிரக்கணக்கான பரிகாரங்களை இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் நம்ம எடுக்க முடியும். இப்போ நட்சத்திர ரீதியாக பார்த்திங்கன்னா கும்பலக்கணத்துக்குள்ளே 3 நட்சத்திரம் இருக்குது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அப்போ அதில் நடு நட்சத்திரமாக வருது சதயம். சதயத்தை சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்கிற நட்சத்திரம்னு சொல்கிறோம். சதயம்னா கருப்பு திராட்சை. அப்போ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆகணும்னா மாதம் கருப்பு திராட்சை சதய நட்சத்திரத்தில் தானம் பண்ணாலே அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்படி நட்சத்திர ரீதியாகவும் நிறையா பரிகாரங்கள் நம்ம எடுக்க முடியும். ஐயா, இப்போ இதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக நம்ம எந்த மாதிரி பண்ணலாங்க ஐயா? பொதுவாக அந்த வாழ்வியல் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பலக்கணம் கும்பராசியில் யாராவது பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, தீராத பிரச்சனை இருந்தால் முதல்ல நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு எஃப்டிங்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருந்தால் அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கிற பணத்தை எடுத்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துருங்க. அல்லது அந்த பணத்தை எடுத்து வேற ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டே இது வரைக்கும் இல்லைன்னா புதுசாக ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுருங்க. இப்படி இருந்தால் அதை எடுக்கணும், இல்லைன்னா புதுசாக போடணும். இப்படி போட்டுட்டா வாழ்வியல் பரிகாரமாக இதை செஞ்சாங்கன்னா அவங்க பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரம் அவங்க பண்ணலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு பாவங்களுக்கும் கும்பலக்கணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் பண்ண முடியும். ஐயா, இதுக்கு தாந்திரிக பரிகாரம்னா எந்த மாதிரி? பொதுவாக கும்பம் அப்படிங்கிறது சேமிப்பு வீடுன்னு அர்த்தம். பணத்தை சேமிக்கக்கூடிய வீடே கும்பம் தான். அப்போ பணத்தை சேமிக்கணும்னா என்ன பண்ணணும்? உண்டியலில் தான் பணத்தை சேமிக்க முடியும். அப்போ ஒரு வீட்டில் உண்டியல் வாங்கி வச்சு டெய்லியும் 11 ரூபா பணம் அதில் போட்டுக்கிட்டே வந்தாலே அவங்களுக்கு என்ன ஆகும்னா பணம் சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கும்பலக்கணம் இயங்க ஆரம்பிச்சிடும். அல்லது வேறு யாருக்காவது உண்டியல் வாங்கி கொடுக்கணும், அதுலேயும் குறிப்பாக மண் உண்டியல் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது சனியோட வீடு. மண் உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் டெய்லியும் பணத்தை போட்டுகிட்டே வராங்க அப்படின்னாலும் நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ அவங்க டெய்லியும் பணத்தை சேர்த்திட்டே வந்தால் அது உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும், உங்கள் கர்மா குறையும். ஸோ இந்த மாதிரி தாந்திரிகமாக அந்த பரிகாரத்தை செய்யலாம். ஐயா, இதுக்கு ரிவர்ஸ் பரிகாரம்னா எப்படிங்க ஐயா? பொதுவாக கும்பம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல கணுக்கால் பகுதியை குறிக்கும். அந்த கொலுசு போடுற இடம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சாக்ஸ் போடுற இடம். அப்போ கும்பலக்கணக்காரங்க யாராவது பிரச்சனையில் இருக்கீங்கன்னா சாக்ஸை எல்லோரும் எப்படி போடுவோம்? நேராக தான் போடுவோம். பட் சாக்ஸை தலைகீழாக போடணும். சாக்ஸை தலைகீழாக போட்டுக்கிட்டே வர வர அந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தலைகீழாக மாறிடும். பிரச்சனை என்ன ஆயிரும்? சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ சாக்ஸை தலைகீழாக போடுறது கும்பலக்கணக்காரங்களுக்கு இது ஒரு ரிவர்ஸ் பரிகாரமாக அமைஞ்சிரும். மிக சிறப்பாக வேலை செய்யும் ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் இது. ஐயா, இப்போ கும்பலக்கணக்காரங்க தானம் தர்மம் எந்த மாதிரி பண்ணலாம்? அது வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க எப்படி அதை பண்ணலாங்க?
பொதுவாக கும்பலக்கணக்காரங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னா தான தர்மமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு பண உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நெருங்கிய நண்பர்கள் எப்போ உதவி கேட்டாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன பண உதவியாவது செய்யணும். அவங்க அந்த பண உதவியை செஞ்சுட்டு வர வர அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம், பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்போ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க, கும்பராசியில் பிறந்தவங்க லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நெருங்கிய நண்பர்களுக்கு பண உதவி செய்யணும். இது ஒரு சிறந்த பரிகாரம். ஐயா இதுக்கு வந்து கோவில் பரிகாரம்னா எந்த மாதிரிங்க? பொதுவாக கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கோயில்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா கும்பலக்கணத்துக்கு 2ஆம் இடமே வந்து மீனம். மீனம் அப்படிங்கிறது கடற்கரை வீடு. ராமேஸ்வரத்தை குறிக்கும், திருச்செந்தூரை குறிக்கும். அங்கே போயிட்டு வரும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு ஏற்படும். பழனி முருகனையும் தரிசனம் பண்ணலாம். அவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா மேஷம் அப்படிங்கிறது மலை சார்ந்த வீடை குறிக்கும். அது செவ்வாயோட வீடு. பழனிக்கு போயிட்டு வர்றது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கும். ஐயா இதுக்கு காலச்சக்கர பரிகாரம்னா எந்த மாதிரி பண்ணலாம்? பொதுவாக கும்பம் அப்படிங்கிறது வந்து பணத்தை சேமிக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தம். அது வந்து வங்கி வீடுன்னு அர்த்தம். அப்போ பிளேஸ் கர்மாவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கும்ப லக்னம் கும்பராசியில் பிறந்தவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஏடிஎம்மில் போய் ஒரு பணம் எடுத்து வந்தாலும் தீர்வு கிடைக்கும். ஸோ அப்போ பிளேஸ் கர்மாவாக பேங்க்குக்கு அடிக்கடி போகணும். ஆப்ஜெக்ட் கர்மாவாக ஏடிஎம் கார்டை எப்பயுமே அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமேல வந்து பீப்புள் கர்மாவாக பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, பணக்காரங்களாக இருக்கிறவங்க, நிறையா பணத்தை சேர்த்தி வச்சுருக்கிறவங்க, மல்டி மில்லியனர்ஸாக இருக்கிறவங்க, இவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டாலே காலச்சக்கராப்படி கும்பலக்கணக்காரங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐயா இப்போ வந்து இதுக்கு இவ்வளோ பரிகாரம் சொன்னீங்க, இதுக்கப்புறம் வகுப்பாக எதாவது எடுக்கிறீங்களா? ஆமாம், இந்த கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் ஜெயிப்பதற்காக நிறையா வகுப்புகள் வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நடக்குது. 4 மணி நேர வகுப்பாக நடக்குது. கட்டணம் 1300 ரூபாய். பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. ஸோ அற்புதமாக இந்த வகுப்பு இருக்கும். 15 வகையான தலைப்புகளில் பரிகாரம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜோதிடம் தெரியாதவர்களும் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி.